26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தினசரியா வீட்டில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? காலையில் இருந்துச்சு நம்ம முழிக்க வேண்டிய ஒரு முகம் அப்படின்னா பசுவின் முகத்தில் முழிப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து நம்ம மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்த வீட்டில் நீரின் மதிப்பு கூடுதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடுவா. எந்த வீட்டில் உப்பும் புளியும் பக்கத்துல பக்கத்துல நெருங்கி இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி கூடுவா. மாதுளையும் இட்லி பூச்செடியையும் பக்கத்துல பக்கத்துல வைப்பது. மாதுளை வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாகும், இட்லி பூச்செடி வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் அம்சத்துக்குரியதாகும். இது ரெண்டையும் நெருக்கில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து லட்சுமி கடாட்சத்துக்குள்ள வாசங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன, செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிற இந்த 2 கிழமைகள். ஏமா இந்த 2 கிழமைகளை முக்கியமா மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா சொல்றாங்க? செவ்வாய் வெள்ளி வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள் வெளியே போகவோ உள்ளுக்கு வரவோ கூடாது. சில பேர் பாத்திரம் வளர்க்கும் போது சத்தமே தெரியாது, விளக்குன இதே தெரியாது. சில பேர் வளர்க்கும் போது அந்த சவுண்டோட வளர்க்குவாங்க, அவ்வளவு சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த பாத்திரத்தின் சத்தம் அதிகமாக கேட்கும்போது மகாலட்சுமி இருக்க மாட்டா அந்த வீட்டில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஜெயந்தி ரவி மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. எங்க வீட்லயும் மகாலட்சுமி கடாட்சம் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கும். தினசரியா வீட்டில் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் முதல்ல கதவை திறக்கிறோம், மின்வாசலை திறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பசுமாடு உங்கள் வீட்டு முன்னால் நின்று உங்களை பார்க்குற அந்த கண் வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பசுமாடு திறக்கிற நேரத்தில் அந்த பசுமாடு வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம திறக்கிற வாசல் வந்து பின்வாசல், கொல்லப்புற வாசல் தான் திறப்போம். ஏன்னா கொல்லப்புற வாசலை திறந்து அங்கே பசுமாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து அப்புறம் மின்வாசலை திறந்து அங்கே தொளிப்போம், முத்தம் தொளிக்கும். இது வந்து நம்மளுடைய அந்த காலத்தில் வந்து பழக்கம். அப்போ பின்வாசல் கொல்லப்புறத்தை திறந்த உடனே நம்ம பார்க்குற முதல் முகம் வந்து என்னன்னா பசுவின் முகம். அந்த பசுவின் முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மின்வாசலை தரோம். நம்ம தூங்கி எந்திரிச்சு அந்த பீடை முகம் வந்து மாறும்னா பசு முகத்தை பார்க்கும்போது மாறும். அப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். அதனால அந்த காலத்து பெண்கள் முகம் வந்து அப்படி ஐஸ்வர்யமாகவே இருக்கும். அது வந்து இப்போ வந்து நம்ம என்னன்னா பசுவோ கொல்லப்புறமோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றதில்லை. அதனால காலையில இருந்துச்சு நம்ம முழிக்க வேண்டிய ஒரு முகம் அப்படின்னா பசுவின் முகத்தில் முழிப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து நம்ம மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒன்று, நம்ம விடிய காலையில் முழிக்கும் நம்ம கையும் மகாலட்சுமி அம்சம். கையை அப்படி இது பண்ணிட்டு கண்ணில் ஒத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கறது மகாலட்சுமி அம்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா பின்புற கொல்லைவாசலை திறந்து அங்கே துளசி மாடம் இருக்கும். அந்த துளசி மாடம் வந்து நம்மகிட்ட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு பாஸ் பண்ணும். அப்போங்கும்போது நம்ம தூக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த சோம்பல் அதெல்லாம் நீக்கக்கூடிய ஃபுல் இதுவும் துளசிக்கு உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் பின்புறத்தில் தான் நம்மளுடைய கொல்லப்புறத்தில் தான் துளசி மாடம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம முதலில் திறக்கிறது வந்து பின்புறம் தான். ஏன்னா மூதேவியை வெளியேற்றும் இடம் வந்து பின்புறம் வழியாக வெளியேற்றிட்டு முன்புறம் வழியாக மகாலட்சுமி வர வைக்கிறது ஒரு பழக்கம். அப்போங்கும்போது அந்த பின்புறத்தில் வந்து நம்ம திறக்கும் போது நம்ம முழிக்கக்கூடிய முதல் செடி வந்து துளசி. அந்த துளசியில் வந்து நம்மளுக்குள்ள பாசிட்டிவை வந்து அது கொடுக்கறதுனால நம்ம தூக்கத்தினால் வர அந்த சோம்பல் எல்லாத்தையுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதை நீக்கிட்டு பெண்கள் சுறுசுறுப்பாக அந்த மகாலட்சுமி அம்சத்துடன் திகழ்வார்கள். இதை வந்து நம்ம ரெகுலர் படுத்திக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னா கையில் பார்க்குறதும் பசுவின் முகத்தில் முறிக்கிறது, அப்புறம் துளசி மாடத்தை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்வாசலை திறக்கிறது, இதெல்லாம் மகாலட்சுமி வீட்டுக்குள் வருவதற்கு நம்ம செய்யும் செயல்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பெண்கள் வரும்போது மங்களமான பொருட்களை கொடுப்பது, நீர் கொடுப்பது, இது ரொம்ப முக்கியமானது. எந்த வீட்டில் நீரின் மதிப்பு கூடுதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கூடுவா. எந்த வீட்டில் உப்பும் புளியும் பக்கத்துல பக்கத்துல நெருங்கி இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி கூடுவா. உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம், புலி வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் அம்சம். புலி வந்து தூங்கவே தூங்கா மரம் வந்து புலி தான்.
தூங்காத மரம் புளி. அது அந்த மரத்திலிருந்து அந்த புளிய மரம் வீட்ல இருந்தா நெகட்டிவ் அதிர்வுகள் வரும். ஆனா அந்த புளி வந்து அந்த தூங்கா மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த புளி வந்து விஷ்ணுவுடைய அம்சமாக இருக்கிறனால, இந்த விஷ்ணு இருக்கிற இடத்தில் மகாலட்சுமி வச்சுட்டீங்கன்னா, மகாலட்சுமி சந்தோஷமா இருக்குமாம். அதனால் விஷ்ணுவும் மகாலட்சுமி சேர்ந்து இருக்கிற மாரி வைக்கிறது, இந்த புளியும், உப்பையும் ஒண்ணா சேர்த்து வைப்பாங்க. பக்கத்துல பக்கத்துல வைப்பாங்க. இல்லட்டா அந்த புளியில வந்து 2 உப்ப போட்டு வச்சாலும் உங்களுக்கு அந்த நீங்க உ உண் நீங்க சமைக்கிற உணவுகள் வந்து ரொம்ப ருசியின் தரம் கூடுறது உங்களுக்கு உணர முடியும். ம். அதனால உப்பும், புளியும் நம்மளுக்கு வந்து ஒண்ணா இருக்கிறது நம்மளுக்கு மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. செடிகளில் வந்து நம்ம வந்து என்னன்னா, மாதுளையும், இட்லி பூ செடியையும் பக்கத்துல பக்கத்துல வைப்பது. மாதுளை வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாகும். இட்லி பூ செடி வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமாள் அம்சத்துக்குரியதாகும். இது 2யும் நெருக்குல வச்சாலும் நம்மளுக்கு வந்து லட்சுமி கடாட்சத்துக்குள்ள வாசங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம மகாலட்சுமி வர வைக்கிறதுக்கான செடிகளிலிருந்து, நம்ம செயல்களிலிருந்து செய்யக்கூடியது. அதேபோல் வீட்டில் பெண்கள் வந்து செவ்வாய், வெள்ளியை அழாமல் இருப்பது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. செவ்வாய், வெள்ளியில் பெண்கள் எவ்வளோ ஹேப்பியா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. அதேபோல் செவ்வாய், வெள்ளியில் பெண்கள் வீட்டை விட்டே நகரக்கூடாது. எத எடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நான் புடவை வாங்க போறேன். எதுக்காச்சும் ஒண்ணுக்காக நம்ம வெளியில ம். போறோம்னா, அங்க அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்க முடியாம வெளிய தவிக்கிறா, போகிறா அப்படின்னு அர்த்தம். அதனால மேக்ஸிமம் செவ்வாய், வெள்ளியில் பெண்கள் எக்காரணத்த கொண்டும் வெளியில அ இதாகக்கூடாது. நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல தான் செல்வம் சேரும். உங்க வீட்டு செல்வத்தின் அளவு குறையும். அதனால ஆ செவ்வாய், வெள்ளியில் அம்மா வீட்டுக்கு போறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. நோயாளிகள பார்க்க போறேன் அப்படிங்க போம்போது, அங்க மகாலட்சுமி வாசம் குறைய போகுது. அதுன்னு தான் அர்த்தம். அதே மாரி பெண்கள் வந்து இன்முகத்துடன் இருப்பது ரொம்ப முக்கியமானது. அதுவும் மகாலட்சுமி வாசத்துக்கு முக்கியமான பங்கு. மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய், வெள்ளி அப்படிங்கிற இந்த 2 கிழமைகள். ஏம்மா இந்த 2 கிழமைகள முக்கியமா மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா சொல்றாங்க? ஆமா. ஏன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பேரிலே சுக்கிரன். அது வந்து ம். ஜோதிட ரீதியும் சுக்கிரன். வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து பெண்ணுக்கு அதாவது சுக்கிரன்ங்கிறது என்னன்னா, இந்த மாயை உலகம், இயற்கை அழகுகள் பொருந்திய இந்த மாய உலகத்தை தான் சுக்கிரன் ஆளுமை. இந்த மாய உலகம் வந்து பெரிய அரண்மனை. இந்த ம். உலகத்த வந்து நம்ம அரண்மனைம்போம். இந்த அரண்மனைய ஃபுல்லா ஆள்வது, இந்த மாயைய ஆள்வது சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன்ங்கிறத நம்ம வெள்ளிக்கிழமையா நம்ம எடுத்திருக்கோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்து பெண் சுக்கிரனுடைய அம்சம் தான். ஒரு பெண் வந்து இந்த உலகத்துல வந்து அவ ஆசைப்பட்டா தான் எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆணோட பெண் ஆசைப்பட்ட ஒரு ஆணுக்கு சொல்லும்போது தான் அது ஈஸியாக செயலாற்றும் முறையாக இருக்கும். அதனால அந்த வெள்ளிக்கிழமைங்கிற சுக்கிரன்கிற நாளை பெண்ணுக்குரிய நாளாக, ஆசைக்குள்ள நாளாக மாற்றியிருக்காங்க. ம். அந்த நாளே அந்த பெண் வந்து வீட்ல இருந்து அவள் ஆசையான இந்த உலகம் எப்படி அரண்மனையாக இருக்குதோ, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த மாயை, இயற்கை அதாவது அருவிகள், நிலா எல்லாமே சுக்கிரனுடைய ஆளுமையில் உள்ளது. அவ்வளவும் அந்த சுக்கிரனுடைய ஆளுமையில் எப்படி இந்த இயற்கை ஃபுல்லா உட்கார்ந்திருக்குதோ, அதேபோல் ஒரு வீட்டில் வந்து சுக்கிரனான வெள்ளிக்கிழமை, அந்த வீடு வந்து சுக்கிரன் அப்படிம்பாம். வீட்டையும் சுக்கிரன் தான் சொல்லுவோம். இந்த வீட்டை ஆளக்கூடிய அந்த பெண்ணும் சுக்கிரன் தான். சுக்கிரன். அப்ப அதுக்குள்ள உள்ள அந்த வெள்ளிக்கிழமையும் சுக்கிரன் தான். அப்ப இது எல்லாம் ஒன்று கூடி அந்த வெள்ளிக்கிழமை வரும் நாள் வந்து ரொம்ப வலிமையான நாளாக, அந்த பெண் ஆளும் நாளாக அந்த நாள் ஏற்கப்படுகிறது. அதனால தான் அது மகாலட்சுமிக்கும், அந்த வெள்ளிக்கிழமைக்கும் ரொம்ப லிங்க் ஆகுது அப்படிங்கிறது. இது எல்லாம் எவ்வளவு இயற்கை எவ்வளோ அழகாக அந்த உலகத்த படைச்சதோ, அதேபோல் ஒரு பெண் அந்த வீட்ட வந்து எவ்வளோ அழகா அவ உருவாக்குறாளோ, ம். அவளுக்குள்ள அந்த வீட்டினுடைய செல்வ நிலையும், லட்சுமி கடாட்சமும் உயரும். அது வெள்ளிக்கிழமை வந்து அவ அழகுபடுத்துதல் முக்கியமானது. இந்த அழகுபடுத்துறேன்ங்கிற செய்யும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை தான் வீட்ட வந்து சுத்தப்படுத்துற சூப்பர். வேலைய பண்ணுவாங்க. ம். எதையும் கழிக்கக்கூடாது. அழகுபடுத்தல் உருவாக்கணும் ஒழிஞ்சு, எதையும் வெளிய தள்ளக்கூடாது. அப்போ வெள்ளிக்கிழமைங்கிறது வெளிய தள்ளும் நாள் கிடையாது. உருவாக்கக்கூடிய நாள். அழகை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால தான் பூ அலங்காரம், சாமிக்கு அலங்காரம் ம். எல்லாமே இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அந்த பண்ணும்போது செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அழகுபடுத்துதல் வெள்ளிக்கிழமை வீட்டை அழகுபடுத்துதல், வீட்டை ரசித்தல், பெண்ணை அழகுபடுத்துதல் இதெல்லாம் வெள்ளிக்கிழமைக்கும் அந்த அந்த சுக்கிரனுக்கும் யூஸ்ஃபுல்லானது அப்படிங்கலாம். இப்ப நீங்க செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறது மண் தத்துவத்துக்குரியது. மண்ங்கிறது ஈர்ப்பு அப்படிங்கிறது. மண் வந்து பூமியிலிருந்து பிரிந்த ஒரு கிரகம். கிரகம். ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம். ஸ்திரமான கிரகம். அப்படிங்கும்போது அதோடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். மண் தான் புவி ஈர்ப்பு சக்தி. ஈர்க்கக்கூடியது பூமியை அந்த மண் வந்து நம்மள நடக்குதுக்கு எல்லாத்துக்கும் மண்ணுல ஈர்க்கணும்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும்.
இந்த உயிர் வந்து இந்த மண்ணுல இருக்குன்னா, அந்த உடல் மண்ணுல இருக்குன்னா, ஒரு ஈர்ப்பு இருந்தா தான் இந்த ம். மண்ணோட இருக்க முடியும். அப்ப இந்த மண்ணை வந்து நம்ம அழகாக வளமைப்படுத்தினால், அந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது மகாலட்சுமி மகாலட்சுமி. அம்சத்துக்குரியதா இருக்கு. இந்த மண்ங்கிறது ரொம்ப ஹார்டான விஷயம். அந்த விஷயத்தில் ரொம்ப கடினமான விஷயத்தை நம்ம உடைக்கவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமை மங்களகாரகனாக நம்ம சொல்வோம். ஜோதிட ரீதியிலும் அது ஒரு அந்த டே வந்து மங்களகாரகன் அப்படிம்போம். அதனால மங்களகாரகனான அந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஈர்ப்புக்குடைய மண் தத்துவத்துக்குரியதாக இருப்பதினால், அந்த ஈர்ப்புக்குடைய மண் வந்து சீதா தேவியுடைய அம்சத்துக்குரியதாக இருப்பதனால், சீதா தேவி மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருப்பதினால், இந்த செவ்வாய்க்கிழமையும் மங்கள குரூபிணியான லட்சுமி தாயாருக்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால செவ்வாய், வெள்ளி வந்து பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள் வெளிய போகவோ, உள்ளுக்கு வரவோ கூடாது. ம். செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பணத்தை வாங்கணும்னா, யார்ட்டயாச்சும் வாங்கணும், லட்சுமி கடாட்ச நாளு, பணம் வருது வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பணம் வந்து எப்பவுமே என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ற சரி. மாரி இருக்கும். இல்லாட்டா வாங்குனவங்க கூட ஏதாச்சும் வம்பு சண்டைகள் போட வேண்டியது இருக்கும். அதனால அந்த செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, திடமா, தைரியமான ஒரு நாளாக இருப்பதினால், அந்த நாளே நம்ம வாங்கக்கூடிய பணத்தை வந்து இறுக்கி அமுக்கும்போது, அது சுக்கிரன் வந்து ரொம்ப மென்மையானது. அதனால வெள்ளிக்கிழமை வாங்குற பணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இறுக்கமான ஒரு இதுல வந்துறக்கூடாது. அதனால் வாங்குற விஷயம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். கொடுக்கிற விஷயத்தையும் தவிர்ப்பது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நல்லது. ஏன்னா குடுத்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக பிரச்சனை. உருவாகும். குடுத்தத இல்லன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா குடுத்த பணம் வந்து தொலையிற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் நமக்கு நெறைய இது இருக்கிறதுனால, செவ்வாய்க்கிழமை பணங்கள் குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியாக இருக்கிற நாள். அந்த நாளை வந்து நம்ம பணம் வாங்கக்கூடாது. அதாவது பூதேவி, ஸ்ரீதேவி அப்படிம்பாங்க. பூதேவி பூமி மாதா. பூமிக்குள்ளவள் செவ்வாய்க்கிழமையும், ஸ்ரீதேவியான வெள்ளிக்கிழமையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகாலட்சுமிய பத்தி இவ்ளோ விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. வீட்ல இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கா? இப்படி இருக்கா? அப்பன்னா உங்க வீட்ல மகாலட்சுமி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். என்னோட வீட்ல என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை இருக்கு. அப்பன்னா எங்க வீட்ல மகாலட்சுமி இல்லையா? என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தா மகாலட்சுமி இருக்காங்க? இதெல்லாம் இருந்தா மகாலட்சுமி இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. அத எப்படி பார்க்குறது? நம்ம வீட்டுக்குள்ள நுழையும்போதே, வீட்டில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடாது. ம். நெறைய உணவுகள கெட்டு போக வச்சு அப்படியே வச்சுருவாங்க. அத டக்குன்னு வெளியில டிஸ்போஸ் பண்ணவும் மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள் நுழையும்போது, அந்த உணவு துர்நாற்றங்கள் வீசும் அப்படிங்கலாம். அது வீட்டுக்குள் நுழையும்போது, நம்மள அறியாமல் அ வார்த்தைகளுடைய தடிமானம் ரொம்ப ஹார்டா பேசுவோம். ம். நம்ம அப்படி பேசக்கூடாது. எனக்கு லட்சுமி கடாட்சம் வேணும்னு நெனச்சா கூட, நம்ம வார்த்தைகள் நம்ம அறியாமல் ரொம்ப பேசுவோம். ஸ்ட்ராங்கா பேசிருவோம். அந்த வார்த்தைகள் பேசும்போது மகாலட்சுமி வரமாட்டா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பெண் பிள்ளைகளை வெள்ளி செவ்வாயில் திட்டுவது, அடிப்பது, இந்த மாரி பண்ணுவது, பெண் பிள்ளைகளை அவதூறாக பேசுவது, அந்த மாரி பண்ணும்போது மகாலட்சுமியுடைய அம்சம் வராது அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் போக கிச்சன்ல வந்து அதிகமான சவுண்டு, பாத்திர சவுண்டு. இப்போ சில பேர் பாத்திரம் வெளக்கும்போது சத்தமே தெரியாது. வெளக்குன இதே ம். தெரியாது. சில பேர் வளக்கும்போது அந்த சவுண்டோட வளக்குவாங்க. அவ்வளோ சவுண்டு கேட்கும். அப்படியே அந்த பாத்திரத்தினுடைய சத்தம் அதிகமாக கேட்கும்போது மகாலட்சுமி இருக்க மாட்டா அந்த வீட்டில். பாத்திரத்தில் வந்து கீறல்கள் சில பேர் எவ்வளோ பாத்திரம் வாங்குனா கீறல் விழுந்துகிட்டே இருக்கும். ம். கீறல்கள் விழும் இடத்திலும் மகாலட்சுமி பாத்திரம் கிச்சன் உள்ள பாத்திரத்தில் கீறல் விழக்கூடாது. அதுவும் மகாலட்சுமிக்குரியதாக இருக்காது. நிலைவாசல் நுழையும்போது நிலைவாசல் சுத்தமாக இருக்கணும். ஒரு பவித்திரமான ஒரு தன்மையில இருக்கும். எந்த ஒரு பூச்சிகளோ, ஏதோ நூலாம்படையோ எதுவுமே இல்லாமல் நுழைவாசல அலங்காரமாக யார் வச்சிருக்காங்களோ, அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பாள். அலங்காரம் இல்லாமல் கீறல்கள் விழுந்து நிலைவாசலும், வாசக்கதவுகளும் நம்மளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள். வீட்டின் பெண்ணின் அழுகைக்கு காரணமாக இருக்கிற இடத்திலும் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள். வீட்டில் முதியவர்கள் மூத்த பெண்களை அவமதித்தல், அசிங்கப்படுத்துதல் இந்த மாரி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி ஓடி போயிருவா. அந்த மாரி இருக்கு. அது மாரி வீட்டுக்கு வர பெண்களுக்கு எதிரியாக இருந்தாலும், அந்த பெண்ணுக்குரிய மரியாதைய குடுத்து, அந்த தண்ணி குடுத்து, அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம் மஞ்சள். குடுத்து, பூவும் குடுத்து அனுப்பினீங்கன்னா, அங்க இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க. அப்படிங்கிற அர்த்தம். அதேபோல் வந்து நம்ம ஒவ்வொரு உடுத்துற உடைகளினுடைய அம்சமும் முக்கியமானதாக இருக்கும். பழைய துணி, ஃபேடான துணியை நம்ம சில பேருக்கு அந்த உடைகள் அவ்ளோ பிடிச்சிருக்கும். ஆனா, ஃபேட் ஆயி கிடையாது. நஞ்சு போய் இருக்கும். அந்த துணிகளை உடுத்திக்கிட்டு இருந்தாலும் மகாலட்சுமி இருக்க மாட்டா. அதே சமயம் நெறைய கிழிசல்கள், நெறைய கரைகள் உள்ள துணிகளையும் பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா. அதே மாரி கிச்சனில் பிடித்துணி, நீங்க வச்சிருக்க ம். பிடித்துணியில் நெறைய
தீ சுட்டு போய் இருந்து அந்த பிடித்துணி வைக்கிறது, அழுக்கான பிடித்துணிகளை வைக்கும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாள். பிடித்துணிக்கும் ஏன் மகாலட்சுமி என்ன மகாலட்சுமி என்ன சம்பந்தம். சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடித்துணி உங்க கை வந்து மகாலட்சுமி இருக்கிற இடம். அந்த கையில நீங்க தொடர எல்லா பொருட்களுமே மகாலட்சுமி மகாலட்சுமி. அம்சத்துல இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த பிடித்துணி வந்து நீங்க பயன்படுத்த பிடித்துணி அழுக்கும் நெருப்பு காயங்கள் பட்ட பிடித்துணியாக இருக்கும்போது அந்த அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சம் இருக்காது. கிச்சனை நம்ம பார்த்த உடனே அப்படி எல்லா பொருளும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய காலியான பொருட்களில் டப்பாக்களை வச்சிருந்து அது ஒண்ணுமே பயன்படுத்தாம காலி காலி டப்பாவா வச்சிருந்தா அந்த பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா. டப்பாக்கள் நிறைய எம்டி டப்பாக்கள் இல்லாமல் அதெல்லாம் ஓர கட்டிட்டு நல்ல கரெக்டா தேவையான. வச்சீங்கன்னா தான் அந்த இடத்துல மகாலட்சுமி அம்சமாக இருக்கும். எந்த டப்பா வச்சாலும் ஃபுல் நிரம்ப வைங்க. சில பேர் என்னன்னா பொருள் சின்னதா இருக்கும், டப்பா அளவு பெருசா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இது எம்ப்டியான பிளேஸ குடுக்குற மாரி இருக்கும். அந்த மாரி பொருட்கள கம்மி பண்ணி பெரிய டப்பாவ வச்சு பயன்படுத்தக்கூடாது. நிறைவான பொருட்களை ஒரு 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 டப்பால எடுத்தீங்கன்னா, அந்த நிறைவான பொருளா நிறைஞ்சு இருக்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த கிச்சன்லயும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தி இருக்கும். இப்போ எங்க வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் வரணும். அப்பன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தீங்க. பசுவ பார்க்கறதா இருக்கட்டும், நம்மளோட கைய பார்க்கறதா இருக்கட்டும், அதேமாரி துளசி மாடம் இந்த விஷயங்கள் எல்லாம். இதையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரமாவோ, இல்ல எங்க வீட்ல நான் கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரியோ, லட்சுமி கடாட்சம் எங்க வீட்ல வரணும். அப்ப நான் என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் அடுத்தது கேள்வியா முன்வைப்பாங்க. அதுக்கு என்ன மாபது? ஈஸியான ஒரு இது என்னன்னா, ரொம்ப எளிதாக மகாலட்சுமி. அந்த காலத்தில் மகாலட்சுமி அதாவது அந்த காலத்தில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்தது. பணப்புழக்கம் அதாவது எப்படி புழக்கம் வந்து நம்ம பைசா நோட்டுலாம் கிடையாது. பொற்காயின்லாம் கிடையாது. அப்போ உள்ள புழக்கத்தில் உள்ளது வந்து சோழி. சோலி. சோழியுடைய கணக்கை வைத்து தான் நம்ம வந்து பொருட்கள் வாங்குவோம். ம். அப்ப லட்சுமி கடாட்சம்ங்கிறது சோழியில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு வீட்ல லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்னா, அந்த சோழி அந்த வீட்ல நிறைஞ்சு இருக்கணும். அது வந்து பூஜை ரூம்லயும் சரி, நம்மளுடைய பீரோலயும் வச்சிருக்கணும். அப்ப பூஜை ரூம்ல குறைஞ்சது 4 சோழி வச்சிருக்கணும். அது 4 சோழி வச்சு பூஜைகள் எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க சாமி ரூம்ல வச்ச போக மீதி நான் சொல்லியிருப்பேன், பீரோல நீங்க பணம் வைக்கிற இடத்துல சோழி வைங்க. அந்த சோழிய வெள்ளிக்கிழமை நல்லா சுத்தம் படுத்தி, அத வந்து நீங்க பூஜை ரூம்ல பயன்படுத்தி, நல்ல மஞ்சள், குங்குமம் வச்சு நல்லா பூசி அதெல்லாம் நல்ல பவித்திரமா ஆக்கி, அதுக்கு பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. ஸ்ரீ மகாலட்சுமி இங்க உட்கார்ந்துருக்கான்ங்கிற மாரி அந்த சோழிய எடுத்துக்கோங்க. இந்த சோழி வந்து என்னன்னா, நல்ல குங்குமம் எடுத்துக்கோங்க. அந்த குங்குமத்துக்கு நடுவுல நல்லா காயின் வச்சுக்கோங்க. அந்த காயினுக்கு சென்டர்ல இந்த சோழி 4 சோழிய வச்சுக்கோங்க. இந்த 4 சோழிய வச்சுட்டு, அப்புறம் நல்ல தீபாராதனம், விளக்கு ஏத்தி குத்து விளக்கு ஏத்தி, நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். நல்ல நெய் விளக்கு ஏற்றி, தூப தீபங்கள்லாம் போட்டு, மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, அந்த சோழிய வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க வைங்க. அந்த சோழி அன்றைய வெள்ளிக்கிழமை, அன்றைய நாளில் அங்கேயே இருக்கட்டும். அந்த வெள்ளிக்கிழமை முடிஞ்ச மறுநாள் நீங்க குளிச்சுட்டு, அந்த சோழிய எடுத்து திரும்பவும் உங்க பீரோல, லாக்கர்ல பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து அந்த சோழிய எடுத்து, அந்த பூஜை பண்றதும், இந்த மாரி உள்ளுக்கு தூக்கி வைக்கும்போது, உங்களுக்கு செல்வ நிலை கூடும். இந்த பூஜையில் வந்து நீங்க வந்து கிராம்பு போட்டுக்கலாம். அந்த கற்பூரம் ஏத்தும்போது அந்த கிராம்பு போட்டுக்கலாம். கற்பூரத்துடன், ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த மணத்துடன் அந்த சோழிய வந்து நீங்க தீபாராதனை காட்டும்போது, அந்த சோழிக்கு இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரமும் நீங்க பண்ணும்போது, குறைஞ்சது ஒரு 7 வாரம் தொடர்ந்து இந்த மாரி இந்த சோழிய பீரோக்குள்ள வைக்கிறதும், வெள்ளிக்கிழமை எடுத்து பூஜை பண்றது, திரும்ப பீரோக்குள்ள வைக்கிறதும். இந்த மாரி 7 வாரம் பண்ணும்போதே, உங்களுக்கு அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் உள்ள ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பா. மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை. அத எப்படி நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவே அழகா சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா.